நம்ம வீட்டு பகுதிகளில் மூஞ்சூரை பார்த்துருப்போம். பார்க்குறதுக்கு எலி மாதிரியே இருக்கும். வாயும் பகுதி மட்டும் நீட்டமாக இருக்கும். ஆனால் எலிக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. எலி வேறு குடும்பம், இந்த மூஞ்சூர் வேறு குடும்பம். அது மட்டும் இல்லாமல் எலியினுடைய வாழ்வியல் வேறு, இந்த மூஞ்சூரனுடைய வாழ்வியல் முழுவதுமாகவே வேறாக இருக்கும். இந்த மூஞ்சூர் கொஞ்ச நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது எதிரொலியை வச்சு கூட தன்னுடைய வழியை கண்டுபிடிக்கும். அப்புறம் இப்போ மொபைல்லலாம் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம பவர் சேவர் மோடுன்னு சொல்லி ஒன்று ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மூஞ்சூர் எல்லாமே குளிர்காலத்தில் தன்னுடைய சக்தியை சேமிக்க தன்னுடைய உடல் அளவையே 20% அளவுக்கு குறைச்சிக்கிறோம். இது எல்லாத்தையும் இதனுடைய வாழ்வியலையும் இன்றைக்கி பல சுவாரஸ்யமான தகவலோட பார்த்துடலாம். வீட்டு பகுதிகளை ஒட்டி வாழக்கூடிய இந்த வகை மூஞ்சூர்களின் வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு பெண் மூஞ்சூரானது 2லேருந்து 8 குட்டிகள் வரைக்குமே போடும். இந்த குட்டிகள் பிறக்கும் பொழுது காது கேட்காது, கண் தெரியாது, ரோமங்கள் இல்லாமல் பிறக்கும். பிறந்த நாள்லேருந்தே தன்னுடைய தாயின் பாதுகாப்பை தான் நம்பி வாழ ஆரம்பிக்கும். இந்த தாயுமே இந்த குட்டிகளை கண்காணிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். குட்டிகளை அடிக்கடி இடமாற்றிக்கிட்டே இருக்கும். பிறந்தோடனே குட்டிகளும் 1 கிராம் 2 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஒரு 3 வாரங்களில் மெல்ல மெல்ல கண்கள் தெரிய ஆரம்பிக்கும், காதுகள் கேட்க ஆரம்பிக்கும், ரோமங்களும் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் பால் குடிக்கிறதோட சேர்த்து இந்த மூஞ்சூரானது வேட்டையாடி கொண்டு வரும் உணவுகளையும் மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 4 வாரம் வரைக்குமே இந்த மூஞ்சூர் தன்னுடைய குட்டிகளை அதோட இடத்துல பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த குட்டிகளை வேட்டைக்கு பழக்க கூட்டு போகும். இது ஒரு சுவாரஸ்யமான பகுதி. என்னென்னா ஒரு தாயானது இந்த குட்டி மூஞ்சூர்கள் எல்லாத்தையும் வேட்டைக்கோ இல்லாட்டி வேறு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கோ கூட்டு போகும் பொழுது தாய் முன்னாடி போகும். அதனுடைய குட்டிகள் எல்லாமே அதனுடைய வாளுக்கு பக்கத்தில் கடிச்சுக்கிறோம். அடுத்த குட்டியோட வாளுக்கு பக்கத்தில் கடிச்சுக்கிறோம். அடுத்த குட்டியோட வாளுக்கு பக்கத்தில் கடிச்சு, இது மாதிரி ஒரு ரயில் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாப்பாக பயணம் செய்வாங்க. எவரும் காணா போயிட மாட்டாங்க. ஒரே நேர்கோட்டு பாதையில் தவறாமல் போயிடுவாங்க. அதனால் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி தான் குட்டிகளை கூட்டு போகும். ஒரு 5 வாரத்தில் எல்லா குட்டிகளுமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் தனித்தனியாக வேட்டையாடி தன்னுடைய வாழ்க்கையை தனித்து வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த மூஞ்சூர் எல்லாமே இரவு நேர வேட்டையாடிகள். பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு இடுக்கான பகுதிகளில் மறைந்து வாழ்ந்து ஓய்வெடுப்பாங்க. இரவு நேரம் ஆச்சுன்னா சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. மூஞ்சூருக்கள் இரவு நேர வேட்டையாடிகள் தான், ஆனால் பார்வை திறன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் எப்படி இரவு நேர வேட்டையாடிகளாக இருக்காங்க அப்படின்னா, இவர்கள் எதிரொலியை பயன்படுத்தி தன் முன்னாடி என்னென்ன பொருள் இருக்குது இதெல்லாமே உணர்வாங்க. அதாவது வௌவால்கள் அளவிற்கு எதிரொலியை பயன்படுத்தலைனாலும் இவர்களும் ஓரளவுக்கு எதிரொலியை பயன்படுத்தி தான் தன்னுடைய பாதையை கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஒலி எழுப்புவாங்க. அந்த ஒலியானது வேறு பொருட்கள்லையோ இல்லாட்டி வேறு சுவர்கள்லையோ பட்டு திரும்ப வரும் பொழுது சரி இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்றது தான். இந்த ஒரு முறையை பயன்படுத்தி தான் தன்னுடைய வழியை கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையை உணரும் திறனும் நல்ல ஒரு கேட்கும் திறனும் இருக்கிறதுனால இதை வச்சு தன்னுடைய உணவுகளை தேடிப்பாங்க. இவர்களுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க கிட்டத்தட்ட 70% அதிகமாக புழுக்களை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. புழுக்கள் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள், அப்புறம் வெட்டுக்கிளி, அப்புறம் எறும்பு, கரையான், அப்புறம் கரப்பாம்பூச்சி, அப்புறம் ஈக்கள், இது எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுவாங்க. மனிதர்கள் சமைத்து மிச்சமாகக்கூடிய அந்த பொருட்களையுமே சாப்பிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப அரிதாக. ஏன்னா இவர்கள் முழு நேர வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் அசைவ உண்ணிகள். இந்த மாதிரி பொருட்களை இப்போது சாப்பாடு, சப்பாத்தி, இந்த மாதிரி பொருட்கள் இல்லை பழங்கள் இதெல்லாம் மிச்சமாகுதுன்னா இதையுமே தனக்கு உணவே கிடைக்காதப்ப அப்போ எடுத்துப்பாங்க. இதெல்லாம் இவர்கள் வேட்டையாடுவது. இந்த மூஞ்சூர்களை வேட்டையாட பூனைகள், அப்புறம் பாம்பு, அப்புறம் பறவைகள், அப்புறம் பசி இதெல்லாம் சேர்ந்து இந்த மூஞ்சூரை வேட்டையாடும். அதென்ன பசி மூஞ்சூரை வேட்டையாடுதுன்னா இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளேயும் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிடும். அப்புறம் பெண் மூஞ்சூர்கள் ஒருவித வாசனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒருவித ஒளியையும் ஏற்படுத்தும். இதை கேட்டு இதை உணர்ந்து ஆண் மூஞ்சூர்கள் 2 பேரும் இணை சேர்ந்த பின்னாடி பெண் மூஞ்சூரானது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கர்ப்ப காலத்தோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இருளான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல, ஒரு இடுக்கான பகுதிகளில் போய் கிட்டத்தட்ட 2லேருந்து 8 குட்டிகள் வரைக்கும் விடுவாங்க. அந்த குட்டிகளை பத்திரமா பேணி பாதுகாப்பாங்க தீவிரமாக. இதுதான் இவர்களோட வாழ்வியலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வரைக்கும் கூடயே இவர்களுடைய வாழ்நாள் இருக்குது.
சரி, பசி வந்து இவர்களை வேட்டையாடும்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அதேபடி பசி வந்து மூஞ்சூர்களை வேட்டையாடும் அப்படின்னா, இவர்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவோட அளவு தெரியுமா? கிட்டத்தட்ட தன்னுடைய எடை அளவிற்கே ஒரு நாளைக்கு உணவு எடுத்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது மனுஷங்களை நம்ம ஒப்பீடு பண்ணா தெரியும். அதாவது நம்மளோட எடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3%, 4% இந்த அளவுக்கு தான் நம்ம உணவே எடுத்துப்போம். ஆனால் ஒரு மூஞ்சுருவானது ஒரு நாளைக்கு தன்னுடைய எடை அளவிற்கு உணவு எடுத்துக்கிறதுனா, அப்போ அது எவ்வளோ அதிகம்னு இப்போ உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மெட்டபாலிசம் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது சாப்பிடப்படக்கூடிய உணவை வந்து உடனே எரித்து சக்தியாக மாற்றுற விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இதற்கு அடுத்த உணவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால இது ரொம்ப துருன்னு இருக்கும். இதனுடைய இதய துடிப்பு வந்து கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டு இருக்கும். அதனால் இதற்கு உணவு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி எடுத்துக்கல அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. இப்போது இரவு நேரத்தில் தன்னுடைய எடை அளவிற்கு நல்லா வேட்டையாடி உணவு எடுத்துக்கணும். அப்புறம் பகல் நேரத்தில் முழுவதும் எங்கேயாவது மறைவில் இருந்துட்டு ஓய்வெடுக்கும். மறுபடியும் இரவு நேரம் ஆச்சா மறுபடியும் இறை தேடி ஆகணும். அப்படி கிடைக்கவே இல்லைன்னா ஒரு சில மணி நேரங்களே ரொம்பவே சோர்ந்து போயிடும். அதுக்கப்புறமும் கிடைக்கலையா உணவு இல்லாமல் இறந்து கூட போயிடும். அதனால் இதற்கு உணவு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று. சரி, இது தன்னுடைய உடம்பை தானே சுருக்கி கொள்ளுன்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது இப்போது மூஞ்சர்கள் ஒவ்வொரு நாளும் வேட்டையாடிட்டே இருக்குது. இதுவே குளிர்காலம் வருது அப்படின்னா, குளிர்காலங்களில் அவ்வளவு வேட்டையாடக்கூடிய உணவுகள் கிடைக்குமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா குளிர்காலங்களில் குறைவாக தான் கிடைக்கும் புழுக்கள், பூச்சிகள் இதெல்லாமே. அதனால் இது இயற்கையாகவே தன்னுடைய உடம்பை வந்து கிட்டத்தட்ட 20% அளவுக்கு சுருக்கிக்கக்கூடிய தகவமைப்பு இதுக்கு இருக்குது. இந்த மாதிரி 20% குறையறதுனால இது சாப்பிடப்படக்கூடிய உணவின் அளவுமே கொஞ்சம் குறைக்கப்படுது. அதன் மூலமாக இது குளிர்காலங்களில் தன்னுடைய உயிரின் நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்திக்கிறது. சரி, இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். அதாவது நம்ம வீடுகளில் எலிகளையும் பார்க்க முடியுது, மூஞ்சுருக்களையும் எப்போவாது பார்க்க முடியுது. வீட்டிற்கு நம்மளுக்கும் இதனால் எது ரொம்ப அதிக தொல்லை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது எலிகள்னால தான். எலிகள் வந்து பல நோய்களை பரப்பக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலிகள் வந்து கொறித்துண்ணிகள் எதையாவது கொறிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அதனுடைய பற்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் அதனுடைய பற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எதையாவது கொறிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அதனுடைய பல் தேய்மானம் இருக்கும், மறுபடியும் வளரும், மறுபடியும் இப்போ கொறிக்கிறனால பல் தேய்மானம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமமான நிலைக்காக அது எதையாவது கொறிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கொறிக்கிற பழக்கத்தின் மூலமாக புத்தகங்களையோ இல்லாட்டி மரச்சாமான்களையோ இல்லை பத்திரங்களையோ இல்லை மின் வயர்கள் இந்த மாதிரி சேதத்தையும் உண்டாக்கக்கூடிய, இதனால் மின் விபத்துகளுமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை திருடிட்டு போயிடும். அப்புறம் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களோ இல்லாட்டி அரிசி பொருட்களோ இதில் போயிட்டு அதனுடைய கழிவுகளை வெளியேற்றி விட்டுரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, இந்த பக்கம் மூஞ்சர்களுக்கு வருவோம். இந்த மூஞ்சர்கள் வந்து அதிக அளவு நோய்களை பரப்பக்கூடியதல்ல. அதாவது எலிகள் அளவிற்கு அதிக அளவு நோய்களை பரப்பக்கூடியதல்ல. மூஞ்சர்கள் வந்து கொறித்துண்ணிகள் கிடையாது. அதனால் எதையாவது கடிச்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வீட்டு பொருட்களுக்கு அதிக அளவு சேதம் உண்டாக்காது. சரி, இந்த மூஞ்சர்கள்னால எந்த ஒரு பாதிப்புமே இல்லையா அப்படின்னா அது அப்படி இல்லை. இந்த மூஞ்சர்கள் மீது ஒருவித கெட்ட விரும்பத்தகாத ஒரு வாசனை வெளியேற்றக்கூடியது. இது எதிரிகளிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு தகவமைப்போட இது இருக்குது. என்ன அப்படின்னா, இது பயந்துச்சு அப்படின்னா ஒரு விரும்பத்தகாத ஒரு வாசனையானது அதிக அளவு சுரக்கும். இந்த வாசனையை நுகருகின்ற எதிரிகள் வந்து குழப்பம் அடைஞ்சிருவாங்க. அந்த நேரத்தில் இவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. மனிதர்களாகிய நம்மளால் உணர முடியும் இதனுடைய துர்நாற்றத்தை வச்சு இங்கே ஒரு மூஞ்சர் இருக்குது அப்படின்னு. அந்த அளவிற்கு ஒரு மோசமான வாசனை உண்டாக்கக்கூடியது தான். எலிகளும் உண்டாக்கும், ஆனால் எலிகளை விட அதிக அளவு துர்நாற்றத்தை வந்து இந்த மூஞ்சர்கள் ஏற்படத்தான் செய்யுது.